ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। அனைவருக்கும் கடோபனிஷத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வள்ளியில் பிரவேசிக்கின்றோம். இந்த இரண்டாவது வள்ளியில் மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு இது என்னன்னா, அதில் அப்படியே அந்த ஆத்மாவுக்கு எப்படியாப்பட்டது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சினாப்சிஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உடம்பு என்னும் நகரம் என்று நம் உடம்பையே ஒரு நகரமாக முதல் மந்திரத்திலும், இந்த ஆத்மா இந்த உடம்பை சாராதது என்பதை இரண்டாவது மந்திரத்திலும், உடம்பின் தலைவன் ஜீவன் என்பதை மூன்றாவது மந்திரத்திலும், மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை 4 முதல் 11வது மந்திரத்திலும், அதில் நம் உடம்பில் எஞ்சுவது என்ன என்பதை 4வது மந்திரத்திலும், ஆத்மா எதிலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதை 5வது மந்திரத்திலும், உயிரின் நிலை என்ன என்பதை 6 மற்றும் 7 மந்திரங்களிலும், ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை என்பதை 8வது மந்திரத்திலும், ஆத்மா பாதிக்காத தன்மைக்கு 3 உருவகங்களை உவமைகளை கொடுப்பது 9 மற்றும் 10, 11 3 மந்திரத்திலும், ஆத்ம அனுபூதியை மகிமை என்ன என்பதை 12, 13லும், ஆத்ம அனுபூதியின் மகிமை என்ன என்பதை 14, 15இல் சங்கர பகவத் வேதம் காட்டி தருகின்றது. இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்துக்கு போயிடலாம். முதல் ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 2வது வள்ளி முதல் ஸ்லோகம். புரமேகாதசத்வாரம் அஜக்ர அவச்சேதசஹ அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்யதே ஏதத்வைதத். புரம் ஏகாதசத்வாரம் அஜஹ அவக்ரஹ அச்சேதசஹ, அப்படி பிரிக்கூடாது, அவக்ர சேதசகன்னு ஒரே வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அடுத்து அனுஷ்டாய ந சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்சதே ஏதத்வைதத். இந்த ஏதத்வைதத்ன்றது போன சாப்டர் வள்ளியிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏதத்வைதத், அது நீயாக இருக்கின்றாய் அப்படின்னு யமராஜன் அந்த குழந்தைய பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். புறம், புறம் என்றால் பூரயதி, புரி இதி புறம். புறம்னா சிட்டி, மயிலாப்பூர் அப்படின்றோம். ஏன்னா அது ஒரு பூர்னா சிட்டின்னு அர்த்தம். தசனாமி சம்பிரதாயத்திலையும் பூரி, பூரின்னு ஒன்று இருக்குது. அதாவது சிட்டியில் வாழ்கிற சன்னியாசிமார்களுக்கு பூரி அப்படின்வாங்க. தோத்தாபுரி, ராமகிருஷ்ண சம்பிரதாயமும் புரி சம்பிரதாயம்தான். அப்போ புறம் என்றால் நகரம். இந்த நகரத்திற்கு 9 துவாரங்கள் உள்ளது. அது எப்படி சுவாமி 9 துவாரங்கள் அப்படின்றத ஏகாதசத்வாரம் அப்படின்னு காமிக்கிறார். ஏகாதசத்வாரம்னா ஏகம்னா 1, தசம்னா 10, 10ஓட 1 11. ஸோ 11 துவாரங்கள் நம் உடம்பில் இருக்கின்றது. பிரம்மரந்திரம், சக்ஷுஹு, மூத்திரபுரி, சோத்ரம், நாசிகா, ஜிக்வா, நாபிஹி, ஸ்நாத்வா அப்படின்வா. இந்த 11 அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் தெரியும். இந்த ஏகாதச துவாரங்கள் என்னென்ன? 11 கேட்டு, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 காது, 2 வேலையை செய்கிற ஒரே வாயு. அப்புறமா பிரம்மரந்திரம் 1, நாபி, நாபின்னா தொப்புள் கொடி 1, ஜுவலம் கரிக்கின்ற துவாரங்கள், மூத்திரபுரி யூரின் லெட்டின் போகிற இடம். ஸோ 11 துவாரங்கள் நம் உடம்பில் இருக்கின்றது. அப்படி 11 துவாரங்கள் இருந்தும் இந்த உடம்பானது வெளியே செல்லாமல் இருக்கின்றது. அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். இதை எப்படி எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ஒரு சங்கர பகவத்பாதாலுடைய
ஸ்தோத்திரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுரேஸ்வராச்சாரியார் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்னு ஒன்று வச்சுருப்பார். அதில் பானை, ஒரு பானை, மண்பானை, அந்த மண்பானையில் நிறைய ஜலம் தண்ணியை விட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா எப்படி அந்த ஓட்டை வழிக்கா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுமோ, அப்படி இல்லாமல் இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருந்தும் அவை வெளியே 9ன்னா, சுவாமி என்ன சுவாமி 9ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாதீங்க. பகவத்கீதையில் 9 துவாரம் சொல்லியிருக்கு, இங்கே வேதத்தில் 11 துவாரங்கள். இது எங்கே சொல்லியிருக்கு பகவத்கீதையில்? பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் போய் பாருங்கள், 13வது மந்திரம், 5வது அத்தியாயம் 13வது மந்திரம். சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம்பஷி நவத்வாரபுரே தேகி நைவ குருவண்ண காரகன்னு அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கும். போய் பாருங்கள், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அங்கே சொல்லும்போது கட்டோபநிஷத்தை சொல்லியிருப்பேன். ஸோ 9 விதமான துவாரங்கள் அங்கே காட்டப்படுகிறது, இங்கே 11. சுவாமி எது கரெக்டுன்னா ரெண்டுமே கரெக்டு தான். கிருஷ்ணர் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே 11 துவாரங்கள் உள்ளது. இந்த 11 துவாரங்கள் வழிக்காகவும் இருந்தும் ஆத்மா வெளிக்கிளம்பாமல் இருக்கின்றதே, என்ன ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரி அங்கே சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருப்பார். இங்கே கட்டோபனிஷத்தில் அவர் சொல்கிறார், புறம் 11 துவாரம். நச்சிகேதனுக்கு சொல்கிறார், 9 துவாரங்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் இவர் எப்படி இருக்காரு? ராஜா போல இருக்காரு. அஜக அபக்ரக சேதசக. அஜகனா ஜன்மாதி விக்ரியா ரகிதஸ்ய ஆத்மனக, ஜன்மம் முதலானவை இல்லாத எது? ஆத்மா. ஆத்மாவுக்கு ஜென்மமே கிடையாது, நம்ம தான் உடம்பு தான் பிறக்குது, ஆத்மா பிறக்கல. அவக்ர சேத்தசக, அவக்ர சேத்தசனத்துக்கு சங்கர பாஷ்யம் ரொம்ப அழகா இருக்கு. அவக்ரம் அணு கூட்டித்தம் ஆதித்ய பிரகாஷவன் நித்யம் ஏவ அவஸ்திதம் ஏகஸ்ரூபம் சேதக சேத விஜானம் அப்படின்றார். வக்ரக அப்படின்னா மாடிஃபிகேஷன் அர்த்தம். அதனால தான் எப்போவுமே மனசு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எண்டா வக்ர புத்தியோடு இருக்கையே அப்படின்வா. அவக்ர சேத்தசகனா ஆத்ம புத்தியில் இருக்கிறவன். யாருன்னா ஒருத்தன் அவக்கிரமாக இருக்கிறான் அப்படின்னா ஆத்ம புத்தியில் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அனுஷ்டாயன சோச்சதி, அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் புரஸ்வாமினக எப்படி அவன் கவலை கொள்வதில்லை. ஏன் கவலை கொள்வதில்லை? உடம்புக்கு தான் கவலை. உடம்புக்குள்ளார இருக்க ஆத்மாவுக்கு ஒரு கவலை கிடையாது. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எதுவுமே கிடையாது அதுக்கு. அனுஷ்டாய தியாத்வா, அதை நீ தெரிந்து கொண்டால், சம்யக்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் கிருத்வா அப்படின்னு பகவத் பாதால் போடுறார். அப்படி ஆத்மாவை நீ நன்றாக காதில் கேட்டு மனதில் நிறுத்தி நிதித்தியாசனம் செய்தால் என்னப்பா கிடைக்கும்? ந சோச்சதி, அந்த ஆத்மாவை போல இந்த சரீரமும் சோகம் அடையாது. சோகம்னா என்ன? தமிழில் சொல்கிறீங்களே சோகமாக இருக்கேன் சாமின்னு, அந்த சோகம் வராது. சோகம் அவசாரக அபாவத்து, அவன் கவலை கொள்ள மாட்டான். விமுக்தஸ்ச விமுச்சதே, விமுக்த இவ இகைவ அவித்யாகிருத காம கர்ம பந்தைஹி நை விமுச்சதே விமுச்சதே பவதி. அவன் இந்த பிறவி பெருங்கடல் என்னும் பெருங்கடலில் நீந்தி கொண்டிருக்கின்றானே, அதிலிருந்து அவன் மீட்கப்படுகிறான். விமுச்சதே அப்படின்றதுக்கு சங்கர பகவத்பாதல் என்ன பண்ணிட்டார்? புனஷரீரம் ந கிருண்ணாதின்னு போட்டுட்டார். திரும்பவும் அவன் பிறக்க மாட்டான் அப்படின்னுட்டார். ஏ தத் வை தத், இதுதான்பா நீ கேட்ட பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதோடைய இந்த ஸ்லோகத்துடைய பாஷ்யம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா சங்கரர் எந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சிருக்காருன்றது இந்த பாஷ்யத்தில் உங்களுக்கு தெரிய வரும். நான் பாஷ்யத்தை படித்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். புரமேக முதல்ல ஸ்லோகம். புரமேகாதசத்வாரம் அஜக்ர அவக்ரக சேதசஹ அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்சதே ஏ தத்வை தத் புரமபி புரா ரந்த்ரேன பிரம்ம தத்துவ நிர்தாரணார்த்தம் அயம் ஆரப்யதே துர்விக்ஞேன ஞேயத்வாத் பிரம்மணஹ. புரம்னதுக்கு அவர் சொல்றார் புரஸ்வாமி,
புரரிவபுரம், புறத்தில் வெளிப்புறத்தில் இருப்பதால் அவனுக்கு புறம், புறம்னா ஒரு நகரத்தில் தங்கியிருப்பதால் அவனுக்கு சுவாமி என்று பெயர். துவாரபாலகா, அவனுக்கு துவாரபாலகன்லாம் இருக்காங்க. யார் யார்? அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறாரு. யாரு? போலீஸ் துவாரபாலகர்கள்லாம் இருக்காங்க. அதிஷ்டாத்ரா அநேக புரோபகரணாத் சம்பத்தி தர்ஷனாத் ஷரீரம் புறம். இந்த ஷரீரத்துக்கே புறன்னு பேருப்பா. ஏன்னா இந்த ஷரீரத்துக்கு 2 பேர் காவலாளிங்க. யாரு? 2 காலு 2 கை. புறம் ச சோபகரணம் ஸ்வாத்மனா அசம்ஹதஹ ஸ்வதந்திரஹ ஸ்வாத்யம் திருஷ்யம். அவன் எப்படி இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துன்னு அவன் உடம்ப என்ன பண்றான்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த உடம்பும் நல்லதும் இந்த பிறப்பும் இறப்பும் எடுப்பதற்கு காரணம் அந்த உடம்பே தான், சரீரம் கிடையாது. அதனால இந்த இடத்துல அவர் சொல்றார் ஸ்வாத்மாக, அவன் தன்னிச்சையாக வேலை செய்து அவன் தீதும் நன்றும் அடைந்து பிறந்து வருகின்றான். அப்படின்னால அவனுக்கு அந்த பேரை கொடுக்கிறார். யதேதம் புரசாமான்யத் அநேகோபகரணம் கரண சம்ஹர சரீரம் ஸ்வாத்மானா சம்ஹரம் ராஜஸ்தானியம் ஸ்வாத்மார்த்தம் பவிதுமர்ஹதி. அவன் ராஜஸ்தானியம், ராஜஸ்தானியம்னா ராஜஸ்தான் குஜராத் அப்படின்னு கேட்டுறாதே. ராஜஸ்தானியம்னா ஒரு ராஜாவை போலே இங்கே அந்த புறத்தில் இந்த சரீரத்தில் இந்த ஆத்மா தங்கி இருக்கின்றதப்பா. அதனால் அவனுக்கு ராஜஸ்தானியம் அப்படின்றார். எப்படி ஒரு தர்பார்ல ராஜா உட்கார்ந்து இருப்பானோ அது போல இங்கே இவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றார். ராஜஸ்தானியம் ததேச்சேத ஷரீராக்கியம் புரம் ஏகாதசத்வாரம் ஏகாதசத்வாரஸ்ய சப்த சீர்ஷாணி. இதில் ஏகாதசத்வாரம் 11 துவாரம்னு சொன்னோமே. அதுல 7 துவாரம் முகத்திலும், முகத்திலேயே 7 துவாரமா எங்க இருக்கு? 2 காது, 2 மூக்கு, 2 கண்ணு, 1 வாயு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 2 4 6, வாயோட 1 சேர்த்தா 7. அதுக்கு மேல சகாவர்ஷஞ்சி 3. அதே மேல இந்த இடுப்புக்கு கீழே 3, அதாவது நாபி மலஜல கழிக்கிற இடம். ஷரீரேகம் திரைரேகம் ஏகாதசத்வாரபுரம். அதே போல தலைக்கு மேல கபாலத்தில் இருக்கக்கூடியது 1. அப்ப பாருங்க, சங்கர பகவத்பாதால் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி அழகா பிரிச்சு கொடுக்குறாரு. முகத்துல 7, வயிற்றுக்கு கீழே 2 3, அதுக்கு மேல கபாலம் தலைக்கு மேல 1, மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 11 வந்துடும் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவர் சொல்லிட்டு சொல்றாரு. கஸ்ய அஜஸ்ய, எதனால அவனை அஜகன்னு சொல்றீங்க அந்த ஆத்மாவை அப்படின்றாரு. ஜன்மாதிவிக்ரியா ரகிதஸ்ய ஆத்மனோ ராஜஸ்தானியஸ்ய புரதர்ம விலக்ஷணஸ்ய அபக்ர சேதசக அபக்ரஹ அகுட்டித ஆதோ யஸ்யேதம் புரம் தம் பரமேஸ்வரஹ. அவன் பரமேஸ்வரனை போல, பரமேஸ்வரன் எப்படி 14 லோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்றானோ அதே போல இந்த சரீரத்தை, இந்த உடம்பை இந்த ஆத்மா ஆண்டு கொண்டிருக்கின்றது. தங்கறதுக்கு வீட்டில் வாடகை கட்டி கொண்டிருக்கின்றது. அதை தியானம் செய்தால், தியானம் ஹி தஸ்யாத் அனுஷ்டானம் சம்யக் விஜ்ஞான பூர்வகம், நன்றாக இதை தியானம் செய்தால், விஜ்ஞான பூர்வகம்ன்றார். தம் சர்வோபனிஷதம் விமுக்தஹ சன் சமம் சர்வபூதஸ்தம் தியாத்வா ந சோச்சதி. அவன் எல்லா உயிரினங்களிலும் இதே ஆத்மாதானே இருக்குன்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? கவலை கொள்ள மாட்டான். தத் விஜ்ஞானாத் அபய பிராப்தம் சோக அவசாரண பாவாத் குதோ பயேக்ஷே. அவனுக்கு யாரை கண்டிலும் பயமே வராது. ஏன் வராது பயம்? இகைவ அவித்யா கிருதகாம கர்ம பந்தை விமுச்சதே. அவன் எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். எப்படியாப்பட்ட பந்தம்? அவித்யா கிருத, அஞ்ஞானத்தினால் உண்டான,
காம கர்ம பந்தை விமுச்சதே விமுச்சதே சன் விமுச்சதே புனர்ஷரீரம் ந கிருண்ணாதி இத்யர்த்தஹ. அவன் திரும்ப பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அழகா இந்த ஸ்லோகத்தை சங்கர பகவத்பாதால் எடுக்கிறார். இதோடைய பொருள் என்னன்னா சுவாரஸ்யமா சாரமா சொல்றேன். இந்த உடம்பில் 11 விதமான துவாரங்கள் இருக்கின்றது. அந்த 11 விதமான துவாரங்களில் இருந்து கொண்டும் ஆனால் இந்த எதனாலும் இந்த ஆத்மாவானது கஷ்டப்படவில்லை. ஓகேங்களா? பிறவாத பிளவப்படாத அறிவு ஸ்வரூபமான ஆத்மாவுக்கு 11 வாயில்கள் உடைய நகரம் அதில் உடம்பில் உள்ளது. இந்த ஆத்மாவை தியானிப்பவனே எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். அவன் வாழும் போதே விடுபடுகின்றான். ஜீவன் முக்தியை பற்றி சொல்றாரு. இறப்பிற்கு பின்னும் விடுபடுகின்றான். விதேக முக்தியையும் எடுத்து சொல்கின்றார். இந்த ஆத்மாவே நீ கேட்ட பொருளப்பா அப்படின்றார். இதான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். இந்த ஸ்லோகத்துக்கு சமமா நீங்க ஒருத்தர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா திருமந்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு 7 கால் சிவலிங்கம் கள்ளப்புலக்குடம்பை அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அதே போல திருமந்திரத்துல இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுள்ளே கோவில் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினையாயிருந்தோம்புகின்றேனே. இந்த உடம்பே ஒரு கோவில். அதனால்தான் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றார். அப்ப நம் உடம்பே ஒரு ஆலயமாக வழிபடக்கூடிய ஒரு பொருள். அங்கே பகவான் நமக்கு ஆத்மஸ்வரூபத்தில் எப்படி ஒரு ராஜாங்கத்துல ஒரு கோட்டைக்குள்ளார உட்கார்ந்துட்டு இருப்பாரோ, எப்ப அந்த ராஜா இறந்துட்டாருன்னா அந்த ராஜாங்கமே பரிபோகி அரசாங்கமே மாறி அமைக்கின்றதோ அதுபோல இந்த சரீரத்தில் 9ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 11ன்னு வச்சுக்கோங்க, ஓட்டைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிக்கிளம்பாமல் அந்த ராஜாவான ஆத்மா ஜீவாத்மா அங்கே தங்குகின்றான். அவன் எப்பொழுது வெளிக்கிளம்புகின்றானோ, ஜீவாத்மா கிளம்பிருத்துனா என்ன பண்றாங்க? பேக் பண்ணிடுங்கோ அப்படின்றா, எரிச்சிடுங்கோ இல்லை புதைச்சிடுங்கோன்றா. அப்ப இந்த உடம்பு அந்த இதுவை விட்டுருது. இதே கதையை இதுவை விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழகா பராசர மகரிஷியும் ஒரு கதையா சொல்லியிருப்பார். ஒரு ராஜா, அந்த ராஜா காட்டுக்கு போறான். ஒரு 2 நண்பர்கள், மன்னிக்கணும், 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளார போறாங்க. அதுல ஒரு நண்பனுக்கு தண்ணி தாக எடுக்குது. அவன் சொல்றான், நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடான்றான். இது பாகவதத்துலயும் இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அவங்க போய் தண்ணி எடுத்துன்னு வரலான்ட்டு அவன் போறான். யாரு? பரமாத்மா போறான். தண்ணி கேட்டான். ஜீவாத்மா தண்ணி எடுத்துன்னு வர போறான். அவன் போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போகும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்குறான். அந்த பெண் எப்படி இருக்கான்னா, அவளுக்கு 5 தலை நாகம் அப்படியே கொடை பிடிக்கின்றது. அவனை சுற்றி நிறைய மந்திரிமார்கள்லாம் இருக்காங்க. 10 பேர் அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் அப்படியே வரா. அவளுடைய அழகை காட்டி தன் எல்லாரையும் அவ வசப்படுத்திடுறா. இந்த ஜீவாத்மாவும் அந்த நண்பனும் போய் அதிலேயே வசப்பட்டு விடுகின்றான். பிறகு ரொம்ப நாள் அப்படியே டைம் ஆயிடுது. காளையவனன் அப்படின்ற ஒரு வேற்றரசன் வருகின்றான். அவன் வந்து இந்த 10 பேர் கூடயும் சண்டை போட்டு அந்த பெண்ணை கவர்ந்து செல்கின்றான். அப்ப இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படின்னு ஒரு கதையை சொல்லுவார் நாரதர் பாகவதத்துல. இது விஷ்ணு புராணத்துல பராசரரே சொல்ற மாதிரி வரும். குரு சிஷ்யனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு உபதேசமா வரும். இந்த பகவத்கீதையில கண்ணனே சொல்றான் அர்ஜுனனுக்கு. இங்கே நச்சிகேதனுக்கு யமராஜர் சொல்ற இதுவா இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அப்ப பொருள் ஒழுதான், தத்துவம் தான் வேற வேறையா மாத்தி போட்டிருக்கா. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நம்ம உடம்புல 11 துவாரங்களில் 11 இந்திரியங்கள். அது என்ன?
அந்த 5 தலை தான் 5 தலை 5 பிராணன், பிராண அபான வியான உதான சமானன். அதே மாதிரி 10 பேர் அவனுக்கு சேவை பண்ணாங்கல்ல அந்த ராணிக்கு, அந்த 10 பேர் சேவைக்கு யாருன்னா கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும். அந்த பெண் தான் மனசு. அந்த பெண் மனம் என்னும் கோட்டையை கட்டியதால் தான் அதை என்ன பண்ணுறாங்க, இந்த ஜீவாத்மா கல்யாணம் பண்ணிக்கிறது, திருமணம் பண்ணிக்கிறது. அப்போ காலம் அப்படின்ற தத்துவம் வந்து இவர்களை எல்லாம் அழித்து கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அதோடைய வாரண்டி பீரியடு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே போய் கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், போய் பரமாத்மாவை போய் சேரணும். அப்படி சேர்றது தான் இந்த பாகவதத்துலேயும் விஷ்ணு புராணத்துலையும் இந்த கதை வருது. எதுக்கு நான் இப்போ இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நான் ஏன் ஸ்ருதியில இருந்தோம் ஸ்மிருதியில இருந்தோம் புராணத்துல இருந்தோம், ஸ்ருதி வேதம் கட்டோபனிஷத், ஸ்மிருதி பகவத்கீதை, புராணம் விஷ்ணு புராணம் பராசரர் சொன்னதையும் பாகவதத்தில் நாரத மகரிஷி சொன்னதையும் நான் ஏன் சொன்னேன்னா, ஒரே கருத்தை ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்கிறான்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த இம்பார்ட்டன்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்பே ஒரு இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னாருன்னு நான் சொன்னேன். இந்த உடம்பையே நாம் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அவரே தான் சொல்றார் பின்னாடியும். அப்போ இந்த உடம்பு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியாப்பட்ட இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லோரும் தியானம் பண்ணணும். எப்படின்னா, நம்ம உடம்பு அப்படி நம்ம உடம்புன்னு வச்சுட்டு இருக்கோம்ல, அதுதான் தப்பு. இது பகவான் கொடுத்த பிக்ஷை. இந்த உடம்பே வந்து அவன் கொடுத்த ஒரு பெரிய வஸ்து. அதுக்குள்ளார இந்த ஆத்மான்றது பரிமளித்து கொண்டிருக்கின்றது. இத்தனை அற்புதமான இந்த ஆத்மாவை நாம் அனைவரும் அடைந்து அதை நமக்குள்ள நம்ம அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அதுக்குள்ளார ஆல்ரெடி இருக்கு. அதை நாம் உணர்ந்து அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்கணும். இல்லைனாலும் அது வெளியே போகாது, அது உட்காந்துருந்து தான் இருக்க போகிறது. அது என்னைக்கு எந்த டைம் போகணுன்றது அதுக்கு தான் தெரியும். அது கிளம்பும் போதும் நம்ம அதையே நல்லா தியானம் பண்ணோம்னா ஆத்மாவை நினைப்பவர்கள் ஆத்மாவாக மாறுகின்றார்கள். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்வா. அப்போ இந்த ஏகாதச துவாரங்கள் 11 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடம்ப ஒரு கோவிலாக நினைத்து அதில் இருக்கக்கூடிய கர்ப்பமந்திரத்தில் இருக்கக்கூடிய பகவானாக இந்த ஆத்மாவை கண்டு நம்ம பெரியவங்கள்லாம் அதனால தான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் அப்படின்ற அந்த தாத்பரியம் இருக்கு பாருங்க, அதுவே வந்து வேற ஒன்றும் இல்லை, பகவானே தான் அப்படின்வாங்க. நீங்கள் பழைய ஆகம சாஸ்திரத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க, ஆகம சாஸ்திரத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பையே ஒரு கோவிலாக வைத்திருந்தார்கள். எப்படி ஒரு கோவிலுக்கு போனோம்னா முதல்ல கேட், மெயின் துவாரம் வேணும். அதாவது பகவானுடைய பாதம், நம்முடைய உடம்புடைய என்டையர் உடம்பு தாங்கணும்னா அதுக்கு பாதம் தேவை. அதே போல் இந்த கோவில் அப்படின்றதுக்கு முதல் உள்ளார கோபுர வாசல் வேணும், அந்த நுழைவு வாயில், அதே முதல் இது. அடுத்து மூலாதாரத்தில் கொடிமரம். இந்த கொடிமரம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, மூலாதாரத்திலிருந்து அது அப்படியே கொடியாக படர்கின்றது. அடுத்து இது 7 சக்கரத்துலையும் சொல்லலாம். நான் இப்போ யோகாச்சாரமாக சொல்ல, அத்வைதமாக சொல்கிறேன், மீன்ஸ் உபநிஷத்தில் இருக்கிறத பிரகாரம் சொல்கிறேன். ஸோ மணிமண்டபம் இது வந்து ஆகம சாஸ்திரத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க கர்ப்ப மந்திரம். இதுக்கு பேர் வந்து இது வந்து நார்த்து சவுத்து 2 இடத்துலையுமே ஒரே இது தான் நட்மந்திர் அப்படின்வாங்க. ஸோ பகவானுடைய லீலைகளை தரிசிக்கக்கூடிய ஒரு தர்ஷன மண்டபம் அப்படின்வாங்க. அப்போ நம் உடம்பில் சகசிராரமாக இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடியது பகவானுடைய இடம். அதனால தான் தலையை யாரும் அடிக்கக்கூடாது, தலையை யாரும் தொடக்கூடாதுன்னு, ஏன்னா அது பகவானுடைய ஸ்தானம். அப்போ அடுத்து தொண்டை, ஹிருதயம், வயிறெல்லாம் இருக்கிற இடம்லாம் இந்த மணிமண்டபம். அடுத்து பீட்டம், பீட்டம்னா பலி பீட்டம். பலி பீட்டம்னா எதை பலி கொடுக்க வேண்டும், நம்முடைய இந்திரிய சுகங்களை பலி கொடுத்தோம் என்றால், அதை நாம் மேலே எழுப்பினோம் என்றால் அங்கே கொடியாக இருக்கக்கூடியது இங்கே பகவானை தரிசிக்கும். அப்போ நம்ம உடம்பே ஒரு கோவில்.
உள்ளம் பெரும் கோவில். அந்த கோவிலின் துவாரம், உள்ளே செல்லக்கூடிய நுழைவு வாயில் நாம் சரீரத்தை தாங்கக்கூடிய பாதம். அதனால்தான் புருஷ சுக்தத்தில் பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு. அப்போ மூலாதாரத்தில் குடிமரமும், அதற்கு அடுத்து பலிபீட்டமும், அங்கே பலி அகங்காரத்தை நாம் பலியாக கொடுத்தால் அங்கே பகவான் நமக்கு நர்த்தனமாடிக்கொண்டு சகஸ்ராரத்தில் காட்சி கொடுக்கின்றான். அப்போ நம்ம கோவில்னு வெளியே போனோம்னா கோவில் இருப்பது தான் இந்த சரீரத்திலும் இருக்கின்றது. அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் உள்ளது. அப்போ எவ்வளவு அழகாக நம்ம பெரியவங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்கு தான் இதே மாதிரி ஸ்ரீவித்யா அது சௌந்தரிய லகரிலையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எவ்வளவு ஒரு தாத்பரியம் மிக்க சனாதன தர்மத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதற்கு இந்த ஸ்லோகம்லாம் வந்து ஒரு பெரிய சாட்சாத்காரம். இதையெல்லாம் நம்ம தியானம் செய்யணும். தியானம் செஞ்சாதான் நமக்கு இது அமையும். மேற்கொண்டு இருக்கிற 2வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மழை இருக்கிறதுனால என்னால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.